திருச்செந்தூரில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அலைக்கடலென திறந்து முருகனையே திக்குமுக்காட செய்த காட்சிகள். ஆடி பௌர்ணமியில் திருச்செந்தூர் வரலாற்றையே புரட்டி போட்ட சம்பவம். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலானது 6 படை வீடுகள்ல 2ஆம் படை வீடா கருதப்படுது. இந்த கோவில் கடற்கரை பகுதியில அமைஞ்சிருக்கிறதுனால பரிகார ஸ்தலமா பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு, விளங்கப்பட்டுகிட்டு இருக்கு. இதனால கோவிலுக்கு வர பக்தர்களோட எண்ணிக்கை திருவிழா காலங்கள்ல தவிர்த்து அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில பௌர்ணமி தினத்துல திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில ஏராளமான பக்தர்கள் கடல் ஆரத்தி எடுத்து சமுத்திர அபிஷேகத்துல கலந்துகிட்டு இரவு நேரத்துல கடற்கரையிலேயே தங்கி அதிகாலையில கடல்லேயே புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்யறது வழக்கமான ஒண்ணு. இதனால தமிழகத்துல இருந்து மட்டும் இல்லாம கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்கள்ல இருந்தும் பக்தர்கள் பௌர்ணமி தினத்துல கோவில்ல குவிஞ்சிருக்காங்க. ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது குரு பூர்ண பௌர்ணமியா கருதப்படுறதுனால இந்த பௌர்ணமி தினத்துல வழிபாடு நடத்தினா நினைச்ச காரியம் நிறைவேறும் அப்படின்னு கருதப்படுது. இதனால கோவில் கடற்கரையில லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிஞ்சிருக்காங்க. கோவில் கடலுக்கு சமுத்திர அபிஷேகம், ஆரத்தி இப்படி எல்லாத்தையும் காமிச்சு வழிபட்டதுக்கு அப்புறமா பௌர்ணமி நிலவை வழிபட்டு காலையில எழுந்து கடல்ல புனித நீராடி நீண்ட வரிசையில காத்திருந்து சுவாமி தரிசனத்தையும் மேற்கொண்டிருக்காங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையை பொறுத்த வரைக்கும் சூரசம்ஹார நிகழ்வுல மட்டும்தான் லட்சக்கணக்கான பக்தர்களை கடற்கரையில பார்க்க முடியும். ஆனா ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில கூடி இருந்ததை பார்க்கும்போது வரலாற்று சாதனையா பேசப்பட்டுகிட்டு இருக்கு. இந்த சம்பவம் மட்டும் நடக்கலனா இந்தியாவுடைய மிகப்பெரிய ஹோட்டலான தாஜ் ஹோட்டல்ஸ் உருவாகி இருக்குமா அப்படின்றதே சந்தேகம்தான். ஆங்கிலேயர்களுக்கும் ஜாம்செட்ஜி டாடாவுக்கும் இடையில ஏற்பட்ட யுத்தத்தால உருவானதுதான் இந்த தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டலா? தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல் உருவாகிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரிவெஞ்ச் ஸ்டோரி என்ன? வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவுடைய சொகுசான ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல முதன்மையில இருக்கு டாடா நிறுவனத்தினுடைய தாஜ் ஹோட்டல்ஸ். தாஜ் ஹோட்டல் முதன்முறையா மும்பைல தான் தொடங்கப்பட்டுச்சு. தாஜ்மஹால் பேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மும்பை தாஜ் ஹோட்டல் பாத்தீங்கன்னா உலக அளவுக்கு புகழ்மிக்க ஒரு ஹோட்டலாகவும் இந்த காலத்துல விளங்கிட்டு வருது. கிட்டத்தட்ட 125 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பிரம்மாண்ட ஹோட்டல் பிரம்மாண்ட செலவுல கட்டப்பட்டிருக்கு. ஆனா அப்போதைய பாம்பேல இப்படி ஒரு பிரம்மாண்ட ஹோட்டல் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. டாடா குழுமத்தினுடைய நிறுவனரான ஜாம்செட்ஜி டாடா வெளிநாடுகளுக்கு போகும்போது, குறிப்பா இங்கிலாந்து மாதிரியான இடத்துக்கு போகும்போது இந்தியர்களை